Hi, hello, வணக்கம் நண்பா நண்பி. நான் உங்க ரவீந்த். நேற்று ரிலீஸ் ஆன MI 10T Pro அண்ட் முந்தா நாள் ரிலீஸ் ஆன OnePlus 8T இந்த ரெண்டு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், இந்த ரெண்டு மொபைலோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு மொபைலுமே ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஸ்பெக்ஸ் இதில் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ எப்பவும் போல் டிஸ்பிளேல இருந்து நம்மளுடைய கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். OnePlus 8Tல 6.55 இன்ச்சஸ் கொண்ட AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் காலிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு. பட் என்ன கிரேட் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இதுவே MI 10T Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இதில் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இல்லை. பட் 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. 650 நைட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். இதுலேயும் உங்களுக்கு காலிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் அண்ட் கேமரா லென்ஸ்லையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் OnePlus 8Tல உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே MI 10T Proல உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே தான் எப்பவுமே பெட்டரான டிஸ்பிளே. ஸோ OnePlus 8T தான் இதில் வின்னர். அண்ட் ஃப்ரண்ட் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OnePlus 8Tல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 123 டிகிரி வரைக்கும் உங்களால் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் இதில் எடுத்துக்க முடியும். இதில் உங்களால் 1080 பிக்சல் ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுவே MI 10T Proல உங்களுக்கு 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலையும் உங்களால் 1080 பிக்சல் ரெசல்யூஷன் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் அப்படியே பேக் சைட் கேமரா பார்த்தோம்னா OnePlus 8Tல உங்களுக்கு 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான மோனோ சென்சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேக் கேமரால உங்களால் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே MI 10T Proல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் அப்படின்னு ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடியது. பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்த மாதிரி 64 மெகா பிக்சலில் கொஞ்சம் பட்டிட்டிங்க பார்த்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இதில் உங்களால் 8K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூடவே 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற கேமரா இதில் கொடுக்கல. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அந்த 2 மெகா பிக்சல் கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைட் கேமரா ஆகட்டும், பேக் சைட் கேமரா ஆகட்டும், OnePlus 8Tயை விட MI 10T Proல ஒரு பெட்டரான கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக MI 10T Pro தான் கேமரால வின்னர். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரெண்டு மொபைலுமே ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் கொடுத்தாகணும். ஸோ ரெண்டு மொபைலுமே சேம் ப்ராசஸர் தான். Qualcomm Snapdragon 865 5G ப்ராசஸர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்கு. இன்னும் 5G வரலனாலும் வந்துச்சுன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் GPU Adreno 650 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான். சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் OnePlus 8Tல 4500 mAh ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான வாப் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த மொபைலில் இருந்து உங்களுடைய மற்ற ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் சார்ஜ் பண்ணுறதுக்கான பேட்டரி பேக்கப்பும் இன்னும் பெட்டராக கொடுத்துருந்தா பரவாயில்ல. 4500 mAh தான் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அப்படியே MI 10T Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் 5000 mAh கொண்ட பேட்டரி வேணுமா இல்லை 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வேணுமா அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், ரிவர்ஸ் சார்ஜர் டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கிறதுனால OnePlus 8T நம்ம வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா OnePlus 8Tல உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராகிறதுக்காக உங்களுக்கு Dolby Atmos ஸ்டீரியோ ஸ்பீக்கர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. MI 10T Proல டியூவல் சூப்பர் லீனியர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டு மொபைலோட பிரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா OnePlus 8T உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB + 128GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 43,000க்கும் 12GB + 256GB அப்படின்ற வேரியன்ட் 46,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே MI 10T Pro பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. MI 10Tன்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. MI 10T Pro அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை MI 10Tக்கும் MI 10T Proக்கும் பெரிய லெவலில் ஸ்பெக்ஸில் ஒன்றும் வித்தியாசங்கள் அப்படின்றது கொடுக்கல. பேக் சைட் கேமராவிலையும் ரேம் வேரியன்ட்லையும் தான் உங்களுக்கு வித்தியாசங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் MI 10T Proல உங்களுக்கு 108 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருந்தாங்க. இதுவே MI 10Tல உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MI 10Tல 6GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் பேஸ் வேரியன்ட்டாக கொடுத்துருக்காங்க. 36,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8GB 128GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 38,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே MI 10T Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB + 256GB அப்படின்ற ஒரே வேரியன்ட் தான் 40,000க்கு உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன? ஏன்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் Snapdragon 865 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸரை மட்டும் நீக்கிட்டு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 15,000 செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 15,000 செக்மெண்ட் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ப்ராசஸரில் மட்டும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துட்டு வேணும்னா நம்ம எம்ஐயில் இருக்கக்கூடிய அந்த 108 மெகா பிக்சல் அப்படின்ற கேமராவையும் இதில் எடுத்துக்கும். ஸோ கேமரா அண்ட் ப்ராசஸர் இதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு 40,000 45,000 அப்படின்னு செல் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் மொபைல் ஃபோனுடைய பிரைஸ் என்ன அதையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட 40,000 காசு இருக்கு, 40,000 ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும், இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த ரெண்டு மொபைலில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் MI 10T Proவோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்பிளே. ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதில் AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, ஜஸ்ட் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், எல்லாத்துலையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் 15,000 செக்மெண்ட் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்லேயே 6000 mAh கொண்ட பேட்டரி, ஃப்ரண்ட் சைட் கேமரா, 4K ரெசல்யூஷன், வீடியோ ரெக்கார்டிங் இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கும்போது 40,000 கொடுத்து வாங்கக்கூடிய இந்த மொபைலில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த மொபைலோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்பவே மெயினான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் கேமிங் விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். அண்ட் தென் 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 8K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் OnePlus 80ல் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்பிளேயோட 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால டிஸ்பிளே கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்மூத்னஸ், உங்களுக்கு கேமிங் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்காவாக இருக்கும். அண்ட் 65 வாட்ஸ்க்கான வாப் சார்ஜர் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் சார்ஜர் இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்றதும் இந்த மொபைலில் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய கேமரா. ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைட் 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா செட்டப் அப்படின்றது நமக்கு 10,000 15,000 செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ்லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கேமரால இன்னும் கொஞ்சம் பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நமக்கு அந்த 10,000 15,000 செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கேமராவையும் இந்த கேமராவையும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த கேமரா விட இது கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் நல்ல கிளாரிட்டியான உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும். இருந்தாலும் 40,000 45,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்ல இந்த கேமரா கொஞ்சம் கம்மி தான். இதை விட பெட்டரான கேமரா கொடுத்துருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதனுடைய பேட்டரி 4500 mAh ஆன பேட்டரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கம்மி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸே 6000 mAh 7000 mAh வரைக்குமே பேட்டரி பேக்கப் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 4500 அப்படின்றதும் ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்கள் ஒரு கேமரா லவர் Snapdragon 865 பெட்டரான கேமரா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் MI 10T Proக்கு போகலாம். இதுவே வந்து ஒரு நல்ல ப்ராசஸரோட AMOLED பேனல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், 65 வாட்ஸ்க்கான வாட்ச் சார்ஜர் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் OnePlus 80க்கு போகலாம். அதே மாதிரி ரெண்டு மொபைலோட பிரைஸ்லையும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. உங்க பட்ஜெட் 40,000 தான். 40,000க்கு மேலே உங்களால் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. 40,000க்கு ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் MI 10T Proக்கு போகலாம். உங்களுக்கு 40,000க்கு 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு அங்கே கிடைக்குது. இதுவே உங்களால் மேலே இன்னும் ஒரு 3,000 போட முடியும், 43,000 போட முடியும். அதே மாதிரி எனக்கு OnePlusல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் OS அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் OnePlus சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் OnePlus சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 3,000 மட்டும் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரெண்டு மொபைலும் ஒன்று தான். ரெண்டு மொபைலோட ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போதும் ரெண்டு மொபைலும் பெரிய லெவலில் ஒன்றும் இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸ் அப்படின்றது கொடுக்கல. MI 10ல அந்த 108 மெகா பிக்சல் கேமராவும் OnePlusல 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் தான் கொஞ்சம் இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸ் அப்படின்றது ரெண்டு மொபைலுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.